கருவுறுதலில் ஒரு பாகமாக இருப்பது நியூரல் பிளேட் என்று சொல்வார்கள். நியூரல் பிளேட் முதலில் உருவாகும். அது சிறிது சிறிதாக வளைந்து நியூரல் குருவாகி அது நியூரல் கார்ட் என்று சொல்லுவார்கள். இதற்காகத்தான் துருவன் என்ற ஒரு கதையை புராணங்களில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதை பற்றியும் நான் கூறியிருக்கின்றேன். துருவன் சிறிய வயதிலேயே காட்டிற்கு சென்று தவம் செய்வதாக கதை இருக்கிறது. அதற்கு விஷ்ணு அருள் பாலிப்பார் என்றும் கதைகள் இருக்கின்றன. பிற்காலத்தில் அது நரம்பு மண்டலத்திற்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதுதான் அது. இன்று அந்த துருவ நட்சத்திரமாக, அதாவது நார்த் போலார் ஸ்டார் என்று சொல்வார்கள். இன்றும் தலை வடக்கு பக்கமாகத்தான் எல்லாரும் நினைக்கின்றார்கள். அதனால்தான் சிவனுக்கும் தலை வடக்கில் உள்ள இமயமலையில் உள்ள கைலாச மலை சிவனின் தலை என்று பார்க்கப்படுகிறது. ஸோ ஒரு மனிதனுக்கு வடக்கு பக்கம் எது என்றால் அவனுடைய தலைதான் வடக்கு பக்கம், தெற்கு பக்கம் எது என்றால் கால். ஆக இதைத்தான் இந்தியாவிலும் இப்படித்தான் இருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தில் பார்த்தாலும் வடக்கு பக்கம் இமயமலையும் தெற்கு பக்கம் தமிழ்நாடும்.